என்னிடம் திரும்பி வாருங்கள், நானும் உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மலாக்கி 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கடவுள் 3 குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க. அதாவது என்னன்னா, ஒன்று, எகிப்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, உங்களை நான் அவ்வளவு அழகா கொண்டு வந்து அந்த பாலைவனத்துல எல்லாம் உங்களை தேவையெல்லாம் நான் உங்களுக்கு சந்திச்சேன், உங்களை பத்திரமா வழி நடத்தினேனே, என் அன்பை நீங்க புரிஞ்சுக்கலீங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றன்னா, உங்களை வழி நடத்துறதுக்காக மோசே, ஆரோன், மிரியாம் போன்றவங்களெல்லாம் ஏற்படுத்தினேன். உங்களுக்கு அவங்க பாடல்லாம் பாடி உங்களுக்கு அந்த பயண கலைப்பெல்லாம் தெரியாம இருக்க அவங்க வழி நடத்துறாங்க, ஜெபித்தாங்க, இறைவாக்கு உரைத்தாங்க, இவங்களெல்லாம் நான் ஏற்படுத்தினேன். இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கலையே, என்னை விட்டு விலகி போயிட்டீங்களே அப்படின்றார். மூணாவது அவருடைய கஷ்டம், அந்த பெயின், அந்த பாரத்தை சொல்றாரு. என்னன்னா, ஒரு முறை மோவாப் அரசன் பாலாக் என்ன பண்றாருன்னா, இந்த பிள்ளையாம் அப்படின்றவரை தீர்க்கரை வச்சுட்டு இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக அவங்க இறைவாக்கு உரைக்க சொல்லும் பொழுது கடவுள் அவங்கள வைத்து என்ன பண்றாருன்னா அந்த வாக்கை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அப்ப இவ்வளவு நான் செஞ்சேனே உங்களுக்கு, என்னை விட்டு தூரமா போயிட்டீங்களே, என்னை நீங்கள் மறந்துட்டீங்களே, அன்பை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கடவுள் ரொம்ப அதிகமாய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாருங்க. அப்போ இந்த ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆனாலும் பரவாயில்ல, நீங்க என்னிடம் திரும்பி வந்தீங்கன்னா நானும் உங்களிடம் திரும்புவேன், உங்களுடைய இருதயம் என்னை நோக்கி பார்க்கட்டும், உங்களுடைய இருதயத்தை எனக்காக திருப்பி கொடுங்கள், நானும் உங்களிடத்தை திரும்புவேன்றார். அன்றைக்கு இஸ்ரேல் மக்களிடத்துல பேசின ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கூட பேசுறார். ஒருவேளை கடவுளுக்கு எதிராக நாம் தூரமா போயிருந்தோம்னா ஆண்டவர் இந்த நாள் நம்ம கிட்ட சொல்றாரு, நீங்க என்னிடத்துல திரும்பி வாங்க, உங்களுடைய இருதயம் என்னை நோக்கி பார்க்கட்டும், என்னை சிந்திக்கட்டும், அப்பொழுது நானும் உங்களை நோக்கி பார்ப்பேன், உங்களுடைய அருகிலே நிற்பேன், உங்களுக்கு எட்டாவது உங்களுக்கு புரியாது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு விளங்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல பேசுறார். அப்ப நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் நேராய் திருப்புவோமா? நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவர், இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.